ஹலோ அண்ட் ஹாய், வெல்கம் டு என்டர்ஸ் பிளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்கடி. பாருங்கள், இதுக்கு அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் 2 கப்பு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வீட்டிலையே ஊற வச்சு திரித்து வறுத்து வச்சுருக்க மாவு. பாருங்கள், இது எங்கள் டேடோட ஸ்பெஷல் ரெசிபி. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு மாவை நம்ம பிணைஞ்சிக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, ஸ்லைஸ் பண்ணின வெங்காயம், துருவி வச்சுருக்க தேங்காய் பாருங்கள் போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவு போதும். நல்லா அந்த வெங்காயம் அதெல்லாம் மாவோடு அப்படியே ஃபுல்லாக சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம். மாவை கலர்றதுக்கு ஒரு சட்டியில் வெந்நீர் கொதிக்க போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ அதில் வெந்நீர் ஊற்றி கிண்ட போகிறோம். பாருங்கள், நல்லா எல்லா இடமும் ஃபுல்லாக கிளறி விட்டுறணும். நம்ம ரொம்ப தண்ணி மாதிரி பண்ணிட்டா உங்களுக்கு கொழுக்கட்டையே பிடிக்க வராது. ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு கொழுக்கட்டை உதிர்ந்துடும். கரெக்டான இதில் இருக்கணும். பாருங்கள், அது உங்களுக்கு இது இப்போ தெரியுது பாருங்கள். இப்படி நீங்கள் அந்த சூடோடவே கொஞ்சம் விரவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடச்சிடும், கரெக்டான டெக்ஸ்சர். பாருங்கள், அது கட்டியே இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு உதுத்தி விட்டுட்டு இப்போது நம்ம அதில் கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி நல்லா ஒரே ஒரு ப்ரெஸ் தான் பண்ணணும். போட்டு அழுத்தி பிடிச்சிட்டே இருந்திங்கன்னா அது உங்களுக்கு கல் மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரே ஒரு தடவை தான் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கல் கொழுக்கட்டை தான் வரும். பாருங்கள், இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுற போகிறோம். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு இந்த தாளிப்புக்கு கொஞ்சம் வெங்காயம் இருந்தால் போதும். நான் ஒரு 1/2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதிலே 2 பச்சை மிளகா உடச்சி போட்டுட்டு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம். பாருங்கள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு 3 தக்காளி நான் அரிஞ்சு போட்டிருக்கேன் பொடியாக. இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அந்த தக்காளி மடங்கி வரும்போது நம்ம மசாலா சேர்த்துடலாம். பாருங்கள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு லேசாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரும்போது நீங்கள் சட்டி எவ்வளோ அளவு வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கூட்டு வரதுக்கு நிறைய தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல் கொழுக்கட்டையும் போட்டுறக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும். ஒரு 10 கொழுக்கட்டை அளவு போட்டுட்டு நிறுத்திக்கோங்க. பாருங்கள், அது கொதிச்சதுக்கப்புறம் இன்னொரு கொழுக்கட்டை போடணும். பாருங்கள், இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்மக்கிட்ட இருக்க மிச்ச கொழுக்கட்டையும் நம்ம ஃபுல்லாக போட்டுட போகிறோம். நீங்கள் ஒரே மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை கரைஞ்சிடும். இது கூட்டுக்காக நம்ம மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், அதை கொஞ்சம் ஊற்றி தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு பாருங்கள், எங்களுக்கு கிரேவி நிறைய இருந்தால் தான் பிடிக்கும். அந்த கூட்டோடு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டு தெரியும். பாருங்கள், உடையாத மாதிரி கிளறி விட்டால் நம்மளோட கொழுக்கட்டை ரெடி. தேங்க்யூ.